ஹாய் கைஸ், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க காளிதாஸ். இன்னைக்கு நாம இந்த யூடியூப் இந்த நிகழ்ச்சியில, இன்னைக்கு இந்த சேனல்ல, இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, மறுபடியும் நடிகை நமிதா அவர்களுடைய விவகாரம் பத்தி தான். ஏன் அத திரும்ப திரும்ப பேசுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு கோயிலுக்குள்ள என்டர் ஆகுறப்போ, ஒரு பொது ஆலயத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகுறப்போ, அதாவது தெய்வத்தை தரிசிக்கிறதுக்காக நம்ம போற ஒரு ஆலயத்துக்குள்ள, ஒரு கோயிலுக்குள்ள நம்ம நுழையும்போது, "நீ என்ன ஜாதி? நீ என்ன மதம்? உன்னுடைய ஜாதி சான்றிதழ காமி" அப்படின்னு கேட்கறது ரொம்ப முறைகேடான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அத பத்தி நெறைய அலிகேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. அதுல வந்து இப்ப ரீசென்ட்டா கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ரீசென்ட்டா ரொம்ப ரீசென்ட்டா கிடைச்ச தகவல்ங்கிறது, ரீசென்ட்டா நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னா, மதுரை ஆதீனம் அவர்கள், கிருஷ்ணகிரி ஐயா அவர்கள்னா, அவர் பேர் நல்ல ஒரு பேரு. எனக்கு சரியா தெரியல. ஆனா அவர மதுரை ஆதீனத்துடைய மடாதிபதி. மதுரை ஆதீனம் அவர்கள் வந்து ரீசென்ட்டா பூலித்தேவருடைய ஒரு முக்கியமான விழாவுக்கு வருகை தந்திருந்தாரு. அப்ப அவர்கிட்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. அப்போ வந்து நடிகை நமிதா அவர்களுடைய இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவரம் பத்தி கேட்கும்போது, அவர் சொன்னது என்ன அப்படின்னா, "நடிகையா? நடிகரா? ஐயோ! நடிகை பத்தி நான் பேசலப்பா. வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போனாரு. இத வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கூகுள் ஆர்டிக்கிள்ல இத பத்தி நான் படிச்சேன். அவங்க என்ன அப்படின்னா, நடிகர், நடிகைகள பத்தி நான் பேசல அப்படிங்கிற மாரி அதுல எழுதியிருந்தாங்க. இன்னும் அத வந்து நம்ம நல்ல டீப்பா வந்து நம்ம அதுக்குண்டான நியூஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஏன்னா, எதுவுமே நம்ம தெரியாத்தனமா நம்ம பொத்தாம் பொதுவா நம்ம மேலோட்டமா அந்த கூகுள் ஆர்டிக்கல்ல மேலோட்டமா நம்ம நியூஸ படிச்சுட்டு, அவர் மேல இந்த மாதிரி ஏதாவதுன்னு சொல்லிட்டு கருத்து சொல்லக்கூடாது. பொதுவா வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி, ஒரு வயசுல மூத்தவரு. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு பப்ளிக் ஃபெமிலியர் பெர்சன் அவரு. அதாவது சமூகத்துல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒரு முக்கியமான ஒரு 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 பிரபலமான மனிதர் அவரு. ஒரு பிரபலமான மனிதர பத்தி நாம வந்து எடுத்த உடனே நம்ம கருத்து சொல்லக்கூடாது. கருத்து சொல்ல அவ்வளவு நல்லதில்ல. அதனால அத பத்தி நம்ம தெரிஞ்சு நல்லா டோட்டலா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஒரிஜினல் கிளிப் நம்ம கிடைக்குதா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரிஜினல் கிளிப்ப தேடும்போது தான் புதிய தலைமுறை நியூஸ்ல வந்து அந்த ஒரிஜினல் கிளிப்ப பார்த்தேன். அதுல என்ன அப்படின்னா, ஒரு பூலித்தேவருடைய ஒரு ஃபங்ஷனுக்கு வருகை தந்திருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து பூலித்தேவருடைய புகழ் நெறைய வந்து அவரு ஒரு ஸ்கிரிப்ட் மாரி அவர் எழுதி வச்சு அதை சொன்னாரு. அ அதாவது அதுவும் அதுவும் கூட என்ன சொன்னா, அவருக்கு வயசு 70 வயசாமா. அதுல வந்து அவருக்கு வயசு 70 வயசு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. ஆ ஒரு 70 வயசு மனிதர் வந்து அவரும் வரும்போது கார்ல தான் வந்தாராமா. அந்த கார்ல வரும்போதே கூட அவருக்கு வந்து நெறைய வந்து இயற்கையில அவருக்கு நெறைய வந்து சங்கடங்கள் இருந்ததாகவும், அ அதையெல்லாம் அதுவே என்னால சகிக்க முடியல. ஆனா வந்து புலித்தேவர வந்து சங்கிலியால கட்டி ரொம்ப மைல் தூரத்துக்கு அவர் நடத்தி கூட்டு வந்தாங்க. ஸோ அப்ப எவ்வளோ சங்கடப்பட்டுருப்பார் அப்படிங்கிறத பத்தி அவர் குறிப்பிட்டிருந்தாரு. ம். ஓகே. அதாவது அது ஒரு ஸ்கிரிப்ட் மாரி அவரு எழுதி அத குறிப்பிட்டிருந்தாரு. உண்மையில நல்ல விஷயம் தான். அத பாராட்டலாம். உண்மையில அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. நல்ல அனுபவம் வாய்ந்தவர். நல்ல பார்த்தீங்கன்னா, கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா, நம்ம ஒரு 10 விதமா யோசிக்கலாம். ஆனா, அவர் வந்து அத 100 விதமா யோசிக்கக்கூடிய திறமை உள்ள ஆள் தான். வயசு 70 வயசு அப்படிங்கிறப்போ, அவரு எந்த அளவுக்கு ஒரு அனுபவத்துல இருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் அவர் மேல எனக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த காணொளியில நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நடிகை நமிதா அவர்களுடைய அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரத்த பத்தி, அதுல வந்து ஒரு பத்திரிகை நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. கேட்கிறப்போ அவரு, "ஐயோ! நடிகையா? நடிகர பத்தியே நமக்கு வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஒதுங்கி போனாரு. எனக்கு வந்து அது கொஞ்சம் பர்சனலாவே கொஞ்சம் வருத்தம் தான். ஏன் நான் என் வருத்தம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு 70 வயசு, ஒரு மூத்த குடிமகன், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு பப்ளிக்ல வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு பெர்சன். அதாவது எந்த அளவுக்கு ஃபெமிலியரான பெர்சன் அப்படின்னா, நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய அந்த செங்கோல் விழாவிற்கு நேரடியாவே போயி, ஐயா நரேந்திர மோடி ஐயா அவர்களையே வாழ்த்துற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அ ஒரு மிகப்பெரிய ஒரு நபர்ன்னு தான் சொல்லணும். என்னதான் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு மடாதிபதியா இருந்தாலும், நம்ம இந்தியாவுல, தமிழ்நாட்டுல நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா, இவரு வந்து நெறைய விஷயங்கள் வந்து இவர்ட்ட கேட்கறாங்க, வைக்கிறாங்க. நெறைய செய்தியாளர் சந்திப்புல வந்து நம்ம இவர பார்க்குறோம், வைக்கிறோம். நெறைய கருத்துக்கள் சொல்றாரு, வைக்கிறாரு. அதனால இவரு வந்து ஒரு முக்கியமான நபர் தான். ஒரு முக்கியமான நபர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நடிகை நமிதாவிற்கு நடந்த இந்த ஒரு ஒரு சின்ன விவகாரத்த பத்தி கருத்து கேட்கும்போது, எதுக்காக நடிகர், நடிகைகள பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு இவரு ஒதுங்கி போனாரு. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவரு மேல ஒரு வருத்தம். ஓகே ரைட். ஒரு மடாதிபதி, ஒரு ஆன்மீகவாதி, நடிகர், நடிகைன்னு ஒரு சினிமா ஃபீல்ட பத்தி அவரு கருத்து சொல்ல விரும்பல. ஓகே ரைட். அவரு வந்து எனக்கு இப்படி சொல்லியிருக்கலாமான்னு தோணுது.
நீங்க நடிகர், நடிகைய பத்தின்னு கேட்காதீங்க. நமீதா அவர்கள் ஒரு சாதாரண பொதுவான ஒரு மனுஷி. அந்த விதத்துல அவங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நடந்த அந்த விவகாரத்த பத்தி நான் கண்டிப்பா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இல்லன்னா இந்த விஷயங்கள் எனக்கு சரியா இன்னும் காதுக்கு வரல. இல்ல இத பத்தி நானு தீர ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது பத்தி முழுமையான விவரங்கள் கிடைச்சதுக்கப்புறம், மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு வந்து அந்த நியூஸ குடுக்குறேன், செய்திய குடுக்குறேன் அப்படின்னு கூட அவரு சொல்லலாம். அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உண்மையில ஒரு மிகப்பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் மேல ஒரு மரியாதை வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. உனக்கு மரியாதை வந்தான்னா, வரலாட்டா என்னன்னு அப்படின்னு என்னைய கேட்கிறீங்களா? இருக்கான் சொல்ல முடியாது. அப்படி சொல்லல நானு. பொதுவா வந்து இவரு இப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்து ம நடிகை நடிகை நமீதா அவர்கள வந்து அ அவர் வந்து ஒரு நடிகையா பார்க்க வேண்டாம், அந்த இடத்துல. அந்த நிருபர் கேள்வி கேட்கும்போது, ஒரு சாதாரண ஒரு சக மனுஷியா அவர வந்து அந்த மாரி கூட அவர கோடிட்டு, அத பத்தி ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம். அவரு ஏன் அந்த இடத்துல நடிகர், நடிகை பத்தி நமக்கு வேணாம்ப்பா சொல்லிட்டு, உடனே வேற எந்த கருத்தும் சொல்லாம உடனே அந்த இடத்த விட்டு நழுவி போனாரு அப்படின்னு தெரியல. நீங்க கூட அது புதிய தலைமுறையில அந்த மதுரை ஆதீனம் செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லேட்டஸ்ட்டா போட்டு பாருங்க தெரியும். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அதுல அதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த மாரி சொல்லிட்டு அவரு இந்த இடத்த காலி பண்ணாரு அப்படின்னு சொல்லி தெரியல. உண்மையில அது ஒரு சங்கடம் தான். எனக்கு அது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா கண்டிப்பா அது சொல்லியிருக்கணும். ஏன்னா ஒரு ஃபெமிலியர் பெர்சன், ஒரு மடாதிபதி. அ மதுரை கோயிலுக்கு வந்து நெருங்கிய தொடர்புள்ள ஆளு அவரு. கண்டிப்பா அவர் தான் சொல்லணும். அதுக்குண்டான விஷயங்கள வந்து அவர் தான் சொல்லணும். அவர் நடிகையா நெனச்சு சொல்ல வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு மனுஷி கோயிலுக்குள்ள வந்து ஆ தெய்வத்த தரிசனம் பண்ண போகும்போது தடை செய்யப்படுறாங்க அப்படின்னா, அதுக்குண்டான விளக்கத்த வந்து அவரு அப்படி கூட சொல்லலாம்ல. இப்ப சாதாரண மனுஷியா நெனச்சு கூட அத சொல்லலாம். அவரு அதை கூட சொல்லல. அவரு ஒருவேள எதுவும் மறைக்கிறாரா? இல்ல ஒருவேள ம் அவருக்கு உண்மையில அந்த விஷயங்கள் தெரியலையா? இன்னும் அவருக்கு எந்த ஒரு விஷயமும் காதுக்கு போகலையா? அ என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா மதுரை ஆதீனம் ஐயா அவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி, கொஞ்சம் இன்டைரக்ட்டாவோ கொஞ்சம் அவரு கருத்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இதுல வந்து என்ன மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழ கமெண்ட்ல டைப் பண்ணி எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா அத பத்தி நாம விவாதிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்.